கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கொளத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்துல அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் அக்கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு உதவி தொகையுடன் கூடிய கல்வி உபகரணங்களை வழங்கி வருகிறார். அதனுடைய காட்சிகளை நம்ம பார்த்து வந்துட்டு. அதாவது இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, பிஏ பயிலும் 748 மாணவ மாணவியர்களுக்கு தலா 10,000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் புத்தக பையுடன் கூடிய கல்வி உபகரணங்களை வழங்குகிறார். மேலும் இந்த கல்லூரியில் பணியாற்றக்கூடிய 5 பேராசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கி சிறப்புரையாற்ற உள்ளார். பொதுவாக இக்கல்லூரியை பொறுத்தவரைக்கும் 2021ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. 2021ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டுகளிலேயும் மாணவர்களுக்கான உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் கல்லூரியில் பயிலக்கூடிய 748 மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகையை முதல்வர் வழங்கியிருக்கிறார். மேலும் 4ஆம் ஆண்டு துவக்க விழாவும் இந்த நிகழ்ச்சியில நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய பிரியா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, மேற்கொண்டு குன்றக்குடி ஆதீனம் பொன்னம்பல அடிகளார் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வர்றாங்க. மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் அனைவரும் சிறப்புரையாற்ற இருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உதவித்தொகையை வழங்கி கல்வி உபகரணங்களை வழங்க இருக்கிறாங்க. அதை நம்ம பார்ப்போம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.